இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தர் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். ஆனா இன்னைக்கு பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் பெரம்பூர் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு களவு காணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரம்பூருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களை பார்த்திருக்காங்களா? அந்த ஆர்டி சேகர் அவர்கள் வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் உங்களை வந்து பார்க்கிறவர் கிடையாது. வருடம் முழுக்க உங்களோட வாழக்கூடியவர், இந்த மண்ணின் மைந்தர், உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். அண்ணன் ஆர்டி சேகர் வெற்றி பெற வச்சீங்கன்னா நீங்க உரிமையோடு அவர் வீட்டுக்கு போலாம், அவர்கிட்ட என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். நிச்சயம் உங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒரு போன் பண்ணா போதும், நீங்க அவரை போய் தேடுவானா, நீங்க வந்து என்ன வீட்டுல வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய தேவைகளை உடனடியா சரி செஞ்சு கொடுப்பாரு. சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் பேர் போன அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் வேணுமா? ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் பேர் போன வெறும் அட்டக்கத்திகள் உங்களுக்கு வேணுமாங்கிறத இந்த தேர்தலில் நீங்க முடிவு பண்ணுங்க. $226 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கணேசபுரம் மேம்பால பணிகள் இன்னைக்கு முடிகிற நிலைமையில இருக்கு. அந்த மேம்பால பணிகள்லாம் இங்க கொண்டு வந்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். 630 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பயோமைனிங் முறையில கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு. இந்து, கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமுதாயங்களுக்கு தலா 3 ஏக்கர்னு மொத்தம் 9 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கண்ணதாசன் நகர், முல்லை நகர் பஸ் ஸ்டாண்டுகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புனரமைப்பு நடந்துட்டு இருக்கு. 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல எம்கேபி நகர்ல ஒரு புதிய திருமண மண்டபம், 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கேப்டன் காட்டன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய், யாசர்பாடி கால்வாய் ஆகியவற்றுக்கெல்லாம் இன்னைக்கு வெள்ள தடுப்பு சுவர் கட்டி கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு மீண்டும் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த பெரம்பூர் என்னைக்குமே திமுகவோட கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டணும். செய்வோமா? இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வாக்காளரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். ஆனா இன்னொரு கோஷ்டி இப்ப இறங்கிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வர முன்னாடி பழக்கம் இருக்கா? இங்க வந்திருக்கிறாரா? மழை பெய்யும் போது வந்தாரா? கொரோனா காலத்துல வந்தாரா? பெரம்பூர் பக்கம் தலை வச்சு படுத்ததே கிடையாது. இதுல சில தற்கொலைகள் கிளம்பியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? என் பேரை சொல்லி நான் ரெண்டு தொகுதியில போட்டி போடுறேன்னா, நீங்க சொன்னீங்களா சேப்பாங்க திருவள்ளுவர், அவன் 2 தொகுதி நினைச்சிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட ஒரு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் அறிவு இல்லாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட பெரம்பூர் மாட்டிக்க போதா? இந்தியாவிலேயே ஒரு தைரியமான முதலமைச்சரா, மோடிக்கு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா நம்முடைய தலைவர் இன்னைக்கு இருக்கிறாரு. மற்றவங்க மாதிரி அட்டக்கத்தி கிடையாது. நம்ம தலைவர் ஒரிஜினல் ஹீரோ. அட்டக்கத்திக்கும் ஒரிஜினல் ஹீரோக்கும் வித்தியாசத்தை இந்த பெரம்பூர் தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில், இந்த பெரம்பூர் தொகுதியில் நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? திமுகவுடைய கோட்டை இந்த பெரம்பூர்ங்கிறத இந்த சட்டமன்ற தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவீங்களா?